பக்கத்து வீட்டுல ஒரு பெரிய மாமரம் இருக்கிறத பார்த்து தான் வீட்டுல இப்படி இல்லையேன்னு ஒரு அம்மாவுக்கு பயங்கர பொறாம. அதன் வெளிப்பாடா அவங்க வீட்டு குப்பைகள் எல்லாம் பக்கத்து வீட்டு காமோதுல கொட்ட ஆரம்பிச்சாங்க. இப்படியே ஒரு மாசம் போச்சு. பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டைக்கு வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா அப்படி எதுவுமே நடக்கல. ஒரு நாள் அந்த குப்பை கூடை எடுக்க வந்தப்ப அந்த கூடை நிறைய மாம்பழங்கள் இருந்துச்சு. இதை பார்த்து பொறுக்காத அந்த அம்மா நேர பக்கத்து வீட்டுக்கு போய், ஏமா நான் தான் தினமும் உங்க வீட்டுல குப்பையை கொட்டுறேனே, நீங்க என்னன்னா எனக்கு கூட நிறைய மாம்பழம் கொடுத்துருக்கீங்களேன்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த பக்கத்து வீட்டு அம்மா, சரிதாங்க, எங்க வீட்டு மரம் பெருசா இருந்தாலும் சரியா காய் பிடிக்கல. நீங்க குப்பையை கொட்ட ஆரம்பிச்ச பிறகுதான் நல்ல பெருசு பெருசா மாம்பழங்கள் பழுக்க ஆரம்பிச்சதுன்னு சொன்னாங்களாம். அந்த அம்மா போட்ட குப்பையே மரத்துக்கு உரமா மாறிச்சு. நம்ம வாழ்க்கையிலயும் அப்படித்தாங்க. அடுத்தவங்க நம்ம மேல இருக்கிற பொறாமையினால அவமானம், வசை பேச்சு, கடுஞ்சொல்லுன்னு குப்பைகளெல்லாம் நம்ம மேல வீசுவாங்க. ஆனா அவங்களோட மல்லு கட்டாம ஆண்டவர் பார்த்துக்கிடுவாருன்னு பொறுமையா இருந்தோம்னா ஆண்டவர் நிச்சயமா நம்மளை உயர்த்துவாரு.